கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மை குணமுள்ளவர். அதே தாழ்மையை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். உயர்ந்தவர்கள் பொதுவாக உயர்ந்தவர்களையே அவர்களுடனே உறவுகளை ஏற்படுத்தி பழகி அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் உயர்ந்தவர். அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற அவ்வளவு உயர்ந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரிடத்தில் ஜெபிக்கிறோம், நம்முடைய எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் சொல்லுகிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மிடத்தில் தாழ்மை இருந்தால் அவர் எவ்வளவு உயர்ந்தவராயிருந்தும் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டிமை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எவ்வளவும் பொருந்தாது. அவர் அதை பிரியப்படவே மாட்டார். ஆகவே தான் மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு உயர்ந்த தேவன், மேன்மையானவர், மகிமையானவர். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ளுவோம். நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறோம் என்று சொல்லி கொண்டாலும், நாம் எவ்வளவு பெரிய ஜெபங்கள் பண்ணினாலும், எவ்வளவு ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியங்கள் செய்தாலும் கூட நம்மில் தாழ்மை இல்லை என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நாம் தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து நாம் எந்த இடத்திலே தாழ்மையிலே குறைபட்டிருக்கிறோம் என்று பார்த்து நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்து உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த முடியும். தேவன் அதில் பிரியப்படுவார், அவருடைய கிருபைகளை தருவார், நன்மைகளை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்றும், நான் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறேன் என்றும் திட்டமும் தெளிவுமாக உம்முடைய தாழ்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கீங்கப்பா. நாங்களும் உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உமக்கு பிரியமாக இருக்கவும், உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்வீர்களாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.